Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Previous video வந்து நம்ம சூப்பர் கிளாஸ் 5Cs ஓட ஜெனரல் கேரக்டர்ஸை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். 5Cs அப்படின்ற இந்த சூப்பர் கிளாஸை வந்து அகெயின் நம்ம வந்து 2 கிளாஸஸாக வந்து டிவைட் பண்ணியிருந்தோம். ஒன்று கான்ட்ரிச்திஸ், இன்னொன்று வந்து ஆஸ்டெக்திஸ் அப்படின்ற 2 கிளாஸாக வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். சரி, இந்த வீடியோவில் வந்து நம்ம கான்ட்ரிச்திஸ் அப்படின்ற இந்த கிளாஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தென் அதுக்கு அடுத்த வீடியோவில் ஆஸ்டெக்திஸ் அப்படின்ற அந்த கிளாஸை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த கான்ட்ரிச்திஸ் அண்ட் ஆஸ்டெக்திஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். கான்ட்ரிச்திஸ் அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷோட எண்டோஸ்கெலிட்டன் பார்த்தீங்க அப்படின்னா கார்டிலேஜால் ஆயிருக்கும். ஓகேங்களா, அதனால இதை நம்ம கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஆஸ்டெக்திஸ் அப்படின்ற இந்த ஃபிஷ்ஷஸோட எண்டோஸ்கெலிட்டன் பார்த்தீங்க அப்படின்னா போனால் ஆயிருக்கும், போன் எலும்புகளால் ஆயிருக்கும். அதனால இதை நம்ம போனி ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய மேஜரான டிஃப்ரென்ஸ் இதுதான். கான்ட்ரிச்திஸ் அப்படின்ற அந்த ஃபிஷ்ஷோட எண்டோஸ்கெலிட்டன் is made up of cartilage and ஆஸ்டெக்திஸ் அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷோட எண்டோஸ்கெலிட்டன் is made up of bone. ஸோ இது வந்து மேஜராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி, இப்போ இந்த கான்ட்ரிச்திஸ் அப்படின்ற இந்த கிளாஸை பற்றி பார்க்கலாம். கான்ட்ரிச்திஸ் அப்படின்ற இந்த கிளாஸை வந்து நம்ம காமனாக வந்து கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் இட் இஸ் இதோட எண்டோஸ்கெலிட்டன் is made up of cartilage. ஸோ அதனால தான் இது நம்ம கார்டிலேஜினஸ் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, சரி, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டிலேஜ் அண்ட் போன் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ கார்டிலேஜ்னா என்ன, போன்னா என்ன, ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசம் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். போன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. கார்டிலேஜ் அண்ட் போன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரெண்டுமே வந்து கனெக்டிவ் டிஷ்யூ தான், சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ தான். ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய மேஜரான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா போன் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்கானது, கார்டிலேஜ் அப்படின்றது வந்து ஃப்ளெக்சிபிள் ஆனது. சரி, உங்களுக்கு இன்னமும் புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் அண்ட் போன் ரெண்டுமே இருக்கு. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் இன்னும் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. இப்போ ஹியூமனோட அந்த ஃபிங்கர் எடுத்துக்கலாம், நம்மளுடைய விரலை எடுத்துக்கலாம். நம்மளுடைய விரலுக்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம போன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த போனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன் நம்மளால் வந்து திருப்ப முடியாது. முன்னாடி மட்டும்தான் நம்மளால் மடக்க முடியும், ஏன்னா ஜாயின்ஸ் இருக்குது. பின்னாடிலாம் நம்மளால் வந்து மடக்க முடியாது, ஏன்னா போன் அது ரொம்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது. ஓகேங்களா, சரி, அடுத்து வந்து நம்மளுடைய இயர் லோப்ஸ் எடுத்துக்கலாம், காது மடல்கள் எடுத்துக்கலாம். காது மடல்களில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து போன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும். அது நத்திங் பட் கார்டிலேஜ். ஸோ அந்த கார்டிலேஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டைரக்ஷனில் வேணாலும் வந்து மடக்க முடியும். பிகாஸ் கார்டிலேஜும் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான், ஒரு சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ தான், பட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். போனும் ஒரு சப்போர்ட்டிவ் கனெக்டிவ் டிஷ்யூ தான், பட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்போ கான்ட்ரிச்திஸ் அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸோட எண்டோஸ்கெலிட்டன் எல்லாமே வந்து கார்டிலேஜ் அப்படின்ற கனெக்டிவ் டிஷ்யூவால் ஆனது. பட் இதுக்கப்புறம் நம்ம ஆஸ்டெக்திஸ் அப்படின்ற ஒரு கிளாஸை பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷஸோட எண்டோஸ்கெலிட்டன் எல்லாமே வந்து போனால் ஆயிருக்கும். அதனால அதை நம்ம போனி ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் வந்து மேஜரான டிஃப்ரென்ஸ், இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த கான்ட்ரிச்திஸ் அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு கீழே வரக்கூடிய எல்லா ஃபிஷ்ஷஸுமே வந்து மெரைன் கண்டிஷனில் தான் வந்து வாழக்கூடியது. ஃப்ரெஷ் வாட்டர்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. சரி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸோட பாடியை கவர் பண்ணி சின்னதாக ஸ்கேல்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும், மைனூட்டான ஸ்கேல்ஸு. அந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே வந்து பிளக்காய்ட் அப்படின்ற இந்த டைப்பை சேர்ந்தது. ஓகேங்களா, அப்போது இந்த கான்ட்ரிச்திஸ் அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ்ஷஸோட ஸ்கேல்ஸ் எல்லாமே வந்து பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் தான், வேறு எந்த ஒரு டைப்புமே இருக்காது. இதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ பிளக்காய்டு ஸ்கேல்ஸை மட்டும்தான் நம்ம கான்ட்ரிச்திஸில் வந்து பார்க்க முடியும். அதுக்கடுத்து மவுத்து, நாஸ்ட்ரில்ஸ் எல்லாமே வந்து வென்ட்ரல் சைடில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ மவுத்து, நாஸ்ட்ரில்ஸ் எல்லாமே நம்ம வென்ட்ரல் சைடில் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து கில் ஸ்லிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க முடியும். இந்த கில் ஸ்லிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 பேர்ஸை வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்க முடியும். இந்த கில்ஸை கவர் பண்ணி எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே வந்து நம்ம கான்ட்ரிச்திஸில் வந்து பார்க்க முடியாது. சப்போஸ் ஏதாவது ஸ்ட்ரக்சர் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ஓப்பர்குலம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம ஆஸ்டெக்திஸில் தான் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவரிங் ஸ்ட்ரக்சரும் வந்து கிடையாது, ஓப்பர்குலம் வந்து கிடையாது. ஆனால் ஒரே ஒரு கான்ட்ரிச்திஸில் மட்டும் நம்ம பார்க்கலாம். கைமரா அப்படின்ற இந்த ஃபிஷ்ஷஸில் மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த கைமரா அப்படின்றது கான்ட்ரிச்திஸ் அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு கீழே வரக்கூடிய ஃபிஷ்ஷு. இந்த ஃபிஷ்ஷில் மட்டும் நம்ம ஓப்பர்குலம் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். அதாவது அந்த கில் ஸ்லிட்ஸை வந்து கவர் பண்ணி ஒரு கவரிங் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஓப்பர்குலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கில் ஸ்லிட்ஸ் நமக்கு தெளிவாக தெரியல, பிகாஸ் இந்த இடத்துல வந்து கில் ஸ்லிட்ஸை வந்து கவர் பண்ணி ஓப்பர்குலம் அப்படின்ற ஒரு கவரிங் இருக்குது, ஒரு ப்ரொடக்டிவ் கவரிங் இருக்குது. ஓகேவா,
சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸு, ஏர் பிளாடரு இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து இந்த ஃபிஷ்ஷஸில் வந்து நம்ம பார்க்க முடியாது. அடுத்து இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்டெஸ்டைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரல் வால்வ்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். நான் அந்த இடத்துல டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை சொல்கிறேன். ஓகேங்களா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகும்போது மவுத் அண்ட் ஆனஸை வந்து நம்ம பார்க்க முடியும். அண்ட் இந்த இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இன்டெஸ்டைன் இருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டெஸ்டைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரலி வால்வ்டு. ஓகேங்களா, இது ரொம்பவுமே ஒரு யூனிக்கான ஒரு ஃபியூச்சர். ஸ்பைரல் வால்வ்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்பைரல் வால்வை வந்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இதான் வந்து ஒரு இன்டெஸ்டைன் அப்படின்னா இந்த இன்டெஸ்டைன் வழியாக தான் வந்து டைஜஸ்டட் ஃபுட் எல்லாமே வந்து போகும். அப்சார்ப்ஷன் வந்து இந்த இன்டெஸ்டைனில் தான் வந்து நடக்கும். ஓகேங்களா, இப்போ காமனாக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த லென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து ட்ராவல் ஆகணும் அப்படின்னா இந்த வழியாக ட்ராவல் ஆகிட்டு கடைசியாக வந்து ஆனஸ் வழியாக வெளியில் வந்துடும். ஸோ வேஸ்ட்டாக வெளியில் வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல தான் அப்சார்ப்ஷன் நடக்கும். இப்போ இந்த இடத்துல ட்ராவல் ஆகக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைரல் வால்வ் இருந்தது அப்படின்னா அதே லென்த் இருக்கக்கூடிய இன்டெஸ்டைன் தான் இது, பட் ஸ்பைரல் வால்வ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுட்டு ட்ராவல் ஆகணும் அப்படின்னா அந்த டைஜஸ்டட் ஃபுட்டு ட்ராவல் ஆகணும் அப்படின்னா ஒரு 5 hours ஆகும்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா 2 hours ஆகுது, பிகாஸ் அந்த ஸ்பைரல் வால்வ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்பைரல் வால்வ் இருக்கிறதால அந்த இடத்துல ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டு வந்து அதிக டைம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் இருக்கிறதால அப்சார்ப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நடக்கும். ஸோ அப்போ இந்த ஸ்பைரல் வால்வ் அப்படின்றத நம்ம பொதுவாக வந்து கான்ட்ரிச்தீஸ் அப்படின்ற இந்த ஃபிஷஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து எஃபெக்டிவாக வந்து அப்சார்ப்ஷன் நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஸ்பைரல் வால்வை வந்து நம்ம கான்ட்ரிச்தீஸ் ஃபிஷ்ஷில் வந்து பார்க்க முடியும், ஆஸ்டெக்டிஸ் ஃபிஷ்ஷில் வந்து நம்ம பார்க்க முடியாது. இந்த ஸ்பைரல் வால்வ் இருக்கிறதால அந்த இடத்துல வந்து எஃபெக்டிவாக வந்து அப்சார்ப்ஷன் வந்து நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பேர்டு ஃபின்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். பேர்டு ஃபின்ஸ் என்ன, பெக்டோரல் ஃபின்னு, பெல்விக் ஃபின்னு, இதெல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்டல் ஃபின் வந்து எக்டோ சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெக்டோ சர்க்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு லோப் வந்து பெருசாக இருக்கும், ஒரு லோப் வந்து சின்னதாக இருக்கும். ஹெக்டோ சர்க்கிள்ஸ் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க கார்டல் ஃபின். ஓகேவா, சரி. அதுக்கடுத்து மேலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்பர்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். கிளாஸ்பர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்புலேட்ரி ஆர்கன், மேலோட காப்புலேட்ரி ஆர்கன். ஸ்பெர்ம்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலில் வந்து டெபாசிட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து மேல். ஸோ இந்த மேலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்பர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த கிளாஸ்பர்ஸ் வந்து கரெக்டாக எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா பெல்விக் ஃபின் இருக்கு இல்லையா, அந்த பெல்விக் ஃபின்னோட கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ்பர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். அதுவும் மேலில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸை வந்து ஃபீமேலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, அண்ட் இன்னொரு விஷயத்தை வந்து நம்ம இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ஓப்பனிங்கும் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட ஓப்பனிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஓப்பனிங் தான். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆனஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ஓப்பனிங் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட ஓப்பனிங் வந்து காமனாக இருக்குது. ஸோ அதனால தான் கிளாக்கா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இன்டர்னல் தான். பிகாஸ் ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்து ஃபீமேலில் டெபாசிட் ஆனதுக்கப்புறம் உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போடுறது இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஓவோவிவி பெரஸ் இருக்குது. ஸோ முட்டை போடுறதுனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் நடந்து எக்கு ஃபார்ம் ஆகும். அந்த எக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸாக வந்து ஆச் ஆகி வரலாம், குஞ்சுகளாக வெளியில் வரலாம். அப்படி இல்லைன்னா அந்த எக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மதரோட வயிற்றிலே இருந்து அதுக்கப்புறம் ஆச் ஆனதுக்கப்புறம், அதாவது ஃப்ரைஸ் வந்து குஞ்சு பொரிச்சதுக்கப்புறம் வந்து வெளியில் வரலாம். ஸோ இந்த மாதிரி 2 டைப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ பேசிக்காக கான்ட்ரிச்தீஸோட ஜெனரல் கேரக்டர்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கான்ட்ரிச்தீஸ் அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய மேஜரான ஒரு யூனிக்கான கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா போன், எண்டோஸ்கெலிட்டன் எல்லாமே வந்து கார்டிலேஜால் ஆனது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பர்குலம் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்க முடியாது. அண்ட் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட அந்த இன்டெஸ்டைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைரல் வால்வ்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும், கிளாஸ்பர்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து மேஜரான ஒரு கேரக்டர்ஸ், ஒரு முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, சரி. அடுத்து இந்த கான்ட்ரிச்தீஸில் இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கான்ட்ரிச்தீஸ் அப்படின்றது வந்து ஒரு கிளாஸு. ஸோ இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்டர்ஸ், சப் ஃபேமிலிஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறது கிடையாது. ஒரு சில முக்கியமான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். கைமரா. ஸோ இந்த கைமரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு ஃபிஷ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். இது வந்து கான்ட்ரிச்தீஸ் அப்படின்ற இந்த கிளாஸ்க்கு கீழே தான் வரும். இதை வந்து நம்ம ரேபிட் ஃபிஷ், ரேட் ஃபிஷ், கோஸ்ட் ஃபிஷ் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து கைமரா. ஸோ இதை வந்து நம்ம கனெக்டிங் லிங்க் பிட்வீன் கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ்
அண்ட் போனி ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ்க்கு உண்டான கேரக்டரும் இதில் இருக்கும், போனி ஃபிஷஸ்க்கு உண்டான கேரக்டரும் இதில் நம்ம பார்க்க முடியும். கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ்க்கு உண்டான கேரக்டர் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எண்டோஸ்கெலட்டன் வந்து கார்டிலேஜன் ஆனது, கிளாஸ் பர்சனை வந்து நம்ம பார்க்க முடியும், பிளக்காய்டு ஸ்கேல்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாமே வந்து கான்ட்ரிச்சிதிஸ் அப்படின்ற இந்த ஃபிஷஸ்க்கு உண்டான கேரக்டர். ஓகேங்களா, இந்த கிளாஸ்க்கு உண்டான ஒரு கேரக்டர். கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ்க்கு உண்டான கேரக்டர். போனி ஃபிஷஸ்க்கு உண்டான கேரக்டர் நம்ம பார்க்கலாம். ஓப்பர்குலம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, கில்ல கவர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவரிங் இருக்கு, அது ஓப்பர்குலம். இந்த ஓப்பர்குலம் வந்து பார்த்தீங்கன்னா போனி ஃபிஷஸ்க்கு உண்டான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் ஓப்பனிங் இருக்கும். ஆனஸ்க்கும் அண்ட் யூரோஜெனிட்டல் அப்பரேட்டஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியான ஓப்பனிங் வந்து இருக்கும். ஓகேவா, ஆனால் கார்டிலேஜினஸ் ஃபிஷஸில் வந்து அந்த மாதிரி இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கார்டிலேஜினஸ் ஃபிஷஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்கிரிட்ரி ஓப்பனிங்கும் அண்டு டைஜஸ்டிவ் சிஸ்டத்தோட ஓப்பனிங்கும் அண்ட் இன்னொரு ஓப்பனிங் இருக்கும். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட ஓப்பனிங்கும் வந்து ஒரே ஓப்பனிங் தான், அதுதான் நம்ம கிளாக்கா அப்படின்னு சொன்னோம். ஆனால் இந்த இடத்துல போனி ஃபிஷஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு வந்து தனி ஓப்பனிங் இருக்கும், அதை நம்ம ஆனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரிட்ரி ப்ராடக்ட்டை வந்து வெளியேற்றுறதுக்கு தனி ஓப்பனிங் இருக்கும், யூரோஜெனிட்டல் ஓப்பனிங். அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஓப்பனிங். இந்த எக்ஸ்கிரிஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஓப்பனிங் இருக்கும், அதை நம்ம யூரோஜெனிட்டல் அப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வழியாக தான் வந்து வெளியில் வரும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியான ஓப்பனிங் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம இந்த ஃபிஷ்ஷில் வந்து நம்ம பார்க்க முடியும். பட் பொதுவாக கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ்ல வந்து அது இருக்காது. ஆனால் இந்த கைமாரா அப்படின்ற இந்த கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ்ல வந்து நம்ம பார்க்க முடியுது. அது வந்து ஒரு போனி ஃபிஷஸ்க்கு உண்டான ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஃபிஷஸ்க்கு உண்டான கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஃபிஷ்ல வந்து நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் கைமாரா வந்து கனெக்டிங் லிங்க் பிட்வீன் கார்டிலேஜினஸ் அண்ட் போனி ஃபிஷஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, சரி. அடுத்து வந்து ஸ்கோலியோடானை வந்து நம்ம காமனாக டாக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா இந்தியன் ஷார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை நம்ம டாக் ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோப்ப சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ஸ்கோலியோடான் அப்படின்ற அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து மோப்ப சக்தி அதிகமாக இருக்கும், அதனால இதை நம்ம டாக் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா இந்தியன் ஷார்க் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் வந்து பே ஆஃப் பெங்காலெலாம் நம்ம இது காமனாக பார்க்க முடியும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிள் ஆஃப் லாரன்சினி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது வந்து எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புள்ளியாக அந்த மாதிரி சின்ன சின்ன ஓப்பனிங் இருக்கும், அதை நம்ம ஆம்பிள் ஆஃப் லாரன்சினி அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரோட அந்த டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, சென்ஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா, வாட்டரில் இந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி அதோடைய ஃப்ளக்சுவேஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் அதோடைய டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோ சர்க்கிள் தான். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், ஒரு லோபு சின்னதாக இருக்கும். அடுத்து கிளாஸ்பர்ஸ் அப்படின்ற ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், ஸ்பெர்மை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது, கப்புலேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது. ஓஓவிவி பேரஸ். ஸோ இது வந்து எக்கு வைக்காது, அந்த எக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பாடிக்குள்ளேயே இருக்கும். அது வந்து ஹேட்ச் ஆனதுக்கப்புறம் அந்த குஞ்சுகளை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்போம், அந்த ஃப்ரைஸை வந்து அதுக்கப்புறம் தான் வெளியில் வரும். நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ்ஷில் வந்து லிவர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. ஸோ இது இதில் லிவர் இருக்குல்லையே, அதிலிருந்து ஒரு ஆயில் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசினல் வேல்யூ இருக்குது, கேன்சருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மெடிசினல் வேல்யூவான ஆயில்ஸ் வந்து இந்த ஃபிஷ்ஷோட லிவர்லேருந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா, சரி. அடுத்து கான்ட்ரிச்சிதிஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டார்பிடோ வந்து நம்ம எலக்ட்ரிக் ரே அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து டார்பிடோ, இது வந்து நம்ம எலக்ட்ரிக் ரே அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே வந்து பாட்டம் லிவிங். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததுனா ஷார்க், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் லிவிங்னா அப்படியே நீந்திக்கிட்டே இருக்கும். பட் இதெல்லாம் வந்து பாட்டம் லிவிங். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து நம்ம பேர் ஆஃப் எலக்ட்ரிக் ஆர்கனை வந்து டார்சல் சர்ஃபேஸில் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் ஆர்கனை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஆர்கன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு இறைய பிடிக்கணும் அப்படின்னா அப்படியே கரண்ட்டை பாஸ் பண்ணி அதை அப்படியே செயலிழக்க செஞ்சு அதுக்கப்புறம் அதை வந்து சாப்பிட்ரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஆர்கனை வந்து நம்ம இந்த ரேஸில் வந்து நம்ம பார்க்கலாம், டார்பிடோவில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெக்டோரல் ஃபின், பெல்விக் ஃபின் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபின்ஸ் எல்லாமே வந்து ஃபியூஸ்டாக இருக்கும், ட்ரங்கோட வந்து ஃபியூஸ்டாக இருக்கும். இதான் வந்து ஹெட் ரீஜன். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஹெட் இருக்கும், கண்ணெலாம் இருக்கும், கீழே வந்து வாய் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ட்ரங்க் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம டெயில் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 3 பாடி பார்ட் இருக்கு. ஸோ இந்த ட்ரங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது பெருசாக இருக்கு பாருங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெக்டோரல் ஃபின். இந்த பெக்டோரல் ஃபின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்ட் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெல்விக் ஃபின். இந்த பெல்விக் ஃபின்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பெக்டோரல் அண்ட் பெல்விக் ஃபின்ஸ் எல்லாமே வந்து ட்ரங்கோட வந்து ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ கடைசியாக இருக்கிறது வந்து கார்டல் ஃபின். ஓகேங்களா, ஸோ அப்போ டார்பிடோ அப்படின்னு வரும்போது எலக்ட்ரிக் ரே. ஸோ இதில் வந்து எலக்ட்ரிக் ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து இறைய வந்து செயலிழக்க செஞ்சிடும். இந்த பெக்டோரல் ஃபின்னு, பெல்விக் ஃபின் எல்லாமே வந்து ஃபியூஸ்டாக இருக்கும் ட்ரங்கோட. ஓகேவா, சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகானை வந்து நம்ம காமனாக வந்து ஸ்ட்ரிங் ரே அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரிங் ரே அண்ட் டார்பிடோ, இந்த எலக்ட்ரிக் ரே எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய பெரிய வித்தியாசங்கள்லாம் இருக்காது. ஸோ இந்த ஸ்ட்ரிங் ரே வந்து பார்த்தீங்கன்னா வால் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸ்பைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா வாலை வச்சு அடிச்சிடும். ஸோ இது வாலை வச்சு அடிச்சுட்டு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளை அடிச்சதுன்னா கூட நமக்கு காயம் வந்துடும், இறைய அடிச்சதுன்னா இறைய அப்படியே சுருண்டு விழுந்துடும். ஓகேங்களா, ஸோ அந்த அளவுக்கு வந்து வால் வந்து ரொம்பவுமே வந்து டேஞ்சரானது இது. ஓகேங்களா, சரி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது முன்னாடி சொன்ன
மாதிரி இந்த எலக்ட்ரிக் ரே அண்ட் இந்த ஸ்ட்ரிங் ரே ரெண்டு மோஸ்ட்லி ஒரே மாதிரியான ஷேப்பில் தான் இருக்கும். இதுக்கு வந்து வால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அது நம்ம ஸ்பைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இதான் மேஜரான டிஃப்ரென்ஸு. அதுக்கடுத்து இந்த கான்ட்ரிச் தீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க்கு, அதுக்கப்புறம் இந்த ரேஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக இருக்கும். ரேஸ்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது, ஷார்க்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஓகேங்களா, ஸோ பேசிக்கான விஷயங்கள் இதுதான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தவிர கான்ட்ரிச் தீஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.